ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கான இந்தியன் டீம் ஸ்குவாட் நேற்று ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை சுத்தி நிறைய பேரோட ஒப்பீனியனை பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எனக்கு ஃபர்ஸ்ட்லி அந்த ஸ்குவாட் ரொம்ப நல்ல ஸ்குவாடா தான் படுது. பட் ஆனா ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போயிருக்கலாம், எங்கேயாவது ஒரு ஸ்பின்னரை கட் பண்ணிருக்க ட்ரை பண்ணிருக்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. மற்றபடி எனக்கு பெருசா அதுல சேஞ்சஸ் எதுவும் தோணல. ஆனா நேற்று நம்மளோட பீடாக் மாதிரி இல்ல சீக்கா மாதிரி இன்னும் பல பேர் நிறைய பேர் அதை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு சில வேலிட் கமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டு நேத்து 12:30க்கு தான் பாத்தீங்கன்னா ஸ்குவாட ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3:45 வரைக்கும் லேட் பண்ணாங்க. பிகாஸ் 12:30க்கு எல்லாருமே மும்பை பிசிசிஐ அங்க ரீச் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல என்னென்னலாம் பேசினாங்க, நிறைய விஷயங்கள் காம்பீரோட ஒப்பீனியனை ஏத்துக்கலங்கிற மாதிரி நியூஸஸ் இப்ப வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்த பத்தி இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பேசலாம். ஃபர்ஸ்ட்லி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கா சார் ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. என்னன்னா சுக்மன் கில்ல எதுக்கு எடுக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி எடுத்துட்டீங்க, ஆனா ஏன் வைஸ் கேப்டன் ஆகணும்? வைஸ் கேப்டன் ஆகினா கண்டிப்பா அவர் 11ல விளையாட தான் போறாரு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு பும்ரா மாதிரி ஒரு ஆள் இருக்கிறப்போ, ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆள் இருக்கிறப்போ ஏன் சுக்மன் கில் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற கொஸ்டின் அவர் சூப்பரா வச்சாரு. அண்ட் ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டாரு சுக்மன் கில்ல போட்டு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா சுக்மன் கில் பாத்தீங்கன்னா ஓடிஐல 58 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சோ அவர் எடுக்காம போக முடியாது. லாஸ்ட் இந்த ஸ்ரீலங்கா சீரிஸ் பெருசா ஆடல, பட் வேர்ல்டு கப்போட செமிஃபைனல் நல்லா ஆனாரு. அண்ட் ஓவராலாவே பாத்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. ஓடிஐ அவர் டெபியூ ஆனதுல இருந்தே சொல்லலாம். சோ அதனால நீங்க அவரை எடுத்துட்டு போறீங்க, சரி ஓகே, அவர் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஓபனர். ஆனா ஏன் வைஸ் கேப்டன் ஆகணும்? பும்ரா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு. ஏன் நீங்க சுக்மன் கில்ல வைஸ் கேப்டன் ஆகணும்? அதுக்கு யாருக்கிட்டயுமே பெருசா பதில் இல்ல. அஜித் அகர்கர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, போன சீரிஸ் அவர் தாங்க வைஸ் கேப்டன்சி பண்ணாரு, அதனாலதான் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆனா பெருசா அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல ஆக்சுவலா. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கேப்டனா அவரை ட்ரை பண்ண போறாங்கிறது நல்லா தெரியுது. அதனாலதான் வைஸ் கேப்டனா மாத்திருக்காங்க. இப்ப வைஸ் கேப்டனா மாத்துறதுனால என்னன்னா, கில்லு இன்கேஸ் ஃபெயில் ஆனாலும் கில்லு தான் விளையாண்டு ஆகணும், வேற வழி கிடையாது. பட் அப்படி ரூல்லாம் கிடையாது. ஆனா கில்ல விளையாட வச்சே ஆவாங்க. ஈவன் தோ ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பரா கேஎல் ராகுல் இருப்பாரு அப்படிங்கிறதுனால ரிஷப் பண்ட் இடம் பிடிக்க முடியாது டீம்ல. சோ கில்லு இப்ப இல்ல அப்படின்னா ஜெய்ஸ்வால் ஆட வைக்கலாம். ஏன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்ல. ஃபர்ஸ்ட் 6 பிளேயருக்குள்ள ஜடேஜாவோ அக்ஷர் பட்டேலோ தான் லெஃப்ட் ஹேண்டரா உள்ள வருவாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதை பத்தியுமே கூட பீடாக் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. பீடாக் சொல்லியிருந்தது இன்னொரு ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்ல அப்படிங்கிறது. ஏன்னா முகமது சமி ஒரு பெரிய இன்ஜூரிக்கு அப்புறம் திரும்பி வராரு. ஜஸ்பிரிட் பும்ரா இன்ஜூரி, அவர் வருவாராங்கிறதே ஒரு டவுட் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ இப்போ ஏன் நீங்க ஒரு முகமது சிராஜ் மாதிரி ஒரு பிளேயரை எடுத்துட்டு போல? கடைசி ஃபியூ இயர்ஸ்ல அவர் தான் இந்தியாவுக்காக பாத்தீங்கன்னா அதிக விக்கெட் எடுத்திருக்காரு ஓடிஐல. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை ஒதுக்குறது என்ன மாதிரி மைண்ட் செட் அப்படின்னு தெரியலன்னு அவர் பேசியிருந்தாரு. அது கரெக்டான ஒரு விஷயம் தான். பிகாஸ் முகமது சிராஜ் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே நல்ல ஒரு பிளேயர் தான். ஆனா ரோஹித் சர்மா சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவரால் பாத்தீங்கன்னா நியூ பால்ல தான் பாத்தீங்கன்னா பெருசா இது பண்ண முடியுது. பட் பால் ஹோல்டர் ஆகுறப்ப எங்களுக்கு விக்கெட் எடுக்கணும், அந்த மாதிரி பிளேயர் கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. என்னால அதை பெருசா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எஸ், சீரியஸ்லி அவர் கொஞ்சம் அடி வாங்குவார் தான், நான் இல்லைன்னா சொல்லல. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவரை கூட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. எனிவே ஹர்ஷ்தீப் சிங்கை நம்பி போறாங்க, அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இன்கேஸ் ஒரு பேக்கப் ஆப்ஷன்ல கூட அவர் இல்ல, ஹர்ஷித் ராணாவை தான் அடுத்து ட்ரை பண்றாங்கிறது தான் எங்கேயோ எனக்கு இடிக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதே நேரத்தில் பீடாக் அட்ரஸ் பண்ணியிருந்த இன்னொரு விஷயம், ஸ்பின்னர்ஸ் 3 பேர் தேவையில்லை. ஏன்னா இப்ப நீங்க 3 பேர்ல தான் ஒரு ஆள் தான் ஆட போறீங்க. அது ஒன்னு ரவீந்திர ஜடேஜா, இல்ல அக்ஷர் பட்டேல், இல்ல வாஷிங்டன் சுந்தர். இதுல மேக்ஸிமம் இப்ப இருக்கிற கரண்ட் ஃபார்முக்கு அக்ஷர் பட்டேலை நோக்கி போவாங்க. அதர்வைஸ் இல்ல அப்படின்னா ஒரு வெட்டீரன் நம்மளோட ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் ஒரு இந்தியன் டீம்ல பயங்கரமான இடத்தை பிடிச்சு வச்சிருக்கிறதுனால அவரை ட்ரை பண்ணுவீங்க. அப்ப ஏன் வாஷியை கூட்டு போறீங்க? நீங்க துபாய் மாதிரி பிச்சர்ஸ்ல எப்படி வாஷியை ட்ரை பண்ண முடியுங்கிற கேள்வியும் சூப்பரான கேள்விதான். அதுக்கு நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கூட்டிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, கேஎல் ராகுல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர்ல யாராவது கண்டினியூவா ஃபெயில் ஆகுறாங்க, அவங்களுக்கு பதில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க யாரை எடுத்துட்டு போவீங்கிற கேள்வி. அதே நேரத்தில் சஞ்சு சாம்சனை எடுத்துட்டு போகலங்கிற கேள்வியும் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. சஞ்சு சாம்சன் உண்மையிலுமே ஓடிஐ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுவும்
அதுவும் அவர் விளையாண்ட கடைசி ஓடிஐ மேட்ச் அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவரை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் ரிஷப் பண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்டாங்க. ஓகே சரி, இதெல்லாம் தாண்டி நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன்ல 12:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏன் 4 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு, என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மா, அஜித் அகார்கர்ங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். அண்ட் என்ன மேட்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேயே நம்ம இதில் சொன்னதுதான் சஞ்சு சாம்சன் வேணும் அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் கேட்டிருக்காரு. ஆனால் இல்லை சஞ்சு சாம்சன் வேணாம், நம்ம வந்து ரிஷப் பண்டோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவும் அஜித் அகார்கரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மேபி அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அதுதான் ரீசனாக இருக்கும். ஏன்னா போதுங்கிற அளவுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்டேயஸ் கேஎல் அப்படின்ட்டு போதுங்கிற அளவுக்கு இருக்காங்க. நீங்கள் ஒரு பேக்கப்புக்கு தானே ஒரு ஆளை கூட்டு போறீங்க. ஸோ அது ஏன் நம்ம ரிஷப் பண்ட் மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னா ஒரு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் சஞ்சு டிசர்வ் ஃபார் அ சான்ஸ். எஸ், சஞ்சுக்காக கௌதம் கம்பீர் நின்னாருன்னு ஒரு நியூஸ் போகுதுல்ல, அது உண்மையா இருந்துச்சுன்னா உண்மையுமே சூப்பர் தான். ஏன்னா சஞ்சு வந்து ரொம்ப வருஷமா அந்த டோரை நாக் பண்ணி உடைக்கவும் செஞ்சிட்டாரு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் போய் நம்பர் 5 இறங்கி செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மேட்ச் கூட ஓடிஐல வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ எப்போதான் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கௌதம் கம்பீர் ஒரு பழைய இன்டர்வியூல யார்கிட்டயே சொல்லியிருப்பாரு, என்னன்னா சஞ்சு சாம்சன் வந்து இந்தியன் டீம் ஆடலை அப்படின்னா அது சஞ்சு சாம்சனோட ஃபால்ட் கிடையாது, இந்தியன் டீமோட ஃபால்ட். அது வந்து கண்டிப்பா ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எப்படி நம்ம ரோஹித் அண்ட் விராட்டை பேக் பண்றோமோ அந்த மாதிரி சஞ்சுவை பேக் பண்ணணும். அப்படி பண்ணாம விட்டீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சஞ்சு சாம்சன் வந்து இழந்துருவாரு. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட டேலண்ட் உள்ள ஒரு பிளேயர். ஒரு டேலண்டான பிளேயருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கௌதம் கம்பீர் அவரை பத்தி பேசியிருக்காரு. அதனால அப்படி சஞ்சுக்காக அவர் நின்று இருந்தாரு அப்படின்னா சூப்பர். அதுக்கு அடுத்தபடியா அந்த வைஸ் கேப்டன் இஷ்யூ தான். எஸ், கில்லை எடுத்தது கூட இங்க பிரச்சனை இல்லை, கில்லை ஏன் வைஸ் கேப்டன் ஆக்கணும்னு எல்லாரும் கேட்டாங்கல்ல. கௌதம் கம்பீரும் அதுக்கு ஒத்து வரலையாமா. ஹர்திக் பாண்டியாவை வைஸ் கேப்டனா போடுங்கன்னு தான் அவரு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியா தாங்க டிசர்வ் ஃபார் வைஸ் கேப்டன்சி, இல்ல ஜஸ்பிரிட் பும்ரா. ஏன்னா நீங்க ஹர்திக் பாண்டியா வந்து T20ல ட்ரை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. கேப்டனா ஃபியூ சீரீஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு இன்ஜுரினால வெளில போனாரு. திருப்பி ரோஹித் வந்து கேப்டன்சியை பறிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி தான் நீங்க வேர்ல்டு கப்லயே ட்ரை பண்ணீங்க. ஹர்திக் பாண்டியா திருப்பி ஒரு இன்ஜுரியில போனாரு, திருப்பி வந்து பார்த்தா அவர் இப்போ வந்து வைஸ் கேப்டன் இல்லைன்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க? நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டாருப்பா, இனிமே நீ ஒழுங்கா விளையாடினா மட்டும்தான் நீ டீம்ல இருக்க முடியும், உனக்கு வைஸ் கேப்டன் இல்ல கேப்டனுங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்தோம், நீ பல வருஷம் இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களாங்கிறது எனக்கு தெரியல. எஸ், ஒரு சில பிளேயரை நீங்க பேக் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா பேக் பண்ணணும். நீங்க ரோஹித் விராட்டை பேக் பண்ற அளவுக்கு எல்லாருமே பேக் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியால நிறைய அவர் ஒரு மேட்ச் வின்னர், அவருக்கு வந்து போதுமான குஷன் கொடுத்தாதான் அவரால் விளையாடவே முடியும். ஆனா ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, கில்ல நீங்க அடுத்த ஃபியூச்சர் கேப்டனா ட்ரை பண்ண போறீங்கன்னா இட்ஸ் குட், பாப்போம் எப்படி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றேன். ஜேகே ப்ரோ ஒரு வீடியோல சொல்லியிருந்ததுதான் என்னன்னா, ஜிஜி எரா வந்து ஒன்னு இந்திய டீமுக்கு டிசாஸ்டரா இருக்க போது இல்ல வேற லெவல் ஹிட்டா இருக்க போது அப்படின்னு அவர் ஒரு இதுல சொல்லியிருந்தாரு. அது மாதிரிதான் நானும் நினைக்கிறேன். இப்போ போற போக்க பார்த்துக்கிட்டு இருந்தா இது வந்து வேற லெவல் ஹிட்டாலா இல்ல டிசாஸ்டர் ஆயிருமோன்னு தான் பயமா இருக்கு. எனிவேங்க, இந்தியன் டீம் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பாப்போம் என்ன நடக்க போகுது, எப்படி சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ண போறாங்களா இல்ல என்ன அப்படிங்கறத பார்ப்போம். துபாயில நடக்க போற மேட்சஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட எலிவேஷன் அங்க நல்லா தான் இருக்கும். எனக்கு என்னமோ ஃபாஸ்ட் பவுலர் இன்னும் ஒரு ஆள், மேபி ஒரு சிராஜோ இல்ல ஹர்ஷித் ராணாவோ இல்ல வேற யாராவது ஒரு ஆளை கூட கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். பட் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. ஜஸ்பிரிட் பும்ரா, முகமது சமி ஃபுல்லி ஃபிட்டா இருந்தா இந்தியன் டீம் கைகள் ஓங்கும். அப்படி இல்ல அப்படின்னா கஷ்டம் தான். உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனந்தன் பேக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.